ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஸ் vlogs. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக நம்ம பிளாக்கி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். மார்ச் 12ஆம் தேதி எடுத்துகிட்டு போனாங்க. வண்டி மூவே ஆகலை. லாரியில் தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் கூட வீடியோ போட்டிருப்பேன் நான். ஆக்சுவலாக நம்ம பிளாக்கி 2022 வாங்கினோம். 3 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. ஆனால் 3 வருஷத்தில் எப்பயுமே இந்தளவு ஒரு 2 months பக்கமாக போய் இருந்ததே இல்லை. மேக்ஸிமம் 2 weeks, அதுதான் மேக்ஸிமமே. ஃபஸ்ட்டு டைம் ஆனது ஒரு 2 days 3 days, அதுக்கப்புறம் ஒரு 1 week 2 weeks அந்த மாதிரி தான் மேக்ஸிமமே ஆயிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் 2 monthsக்கு மேலே ஆனது. எந்த ஒருமே நம்ம ஒரு கூட அட்டாச் ஆகிட்டா, அது திங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி பிளாக்கி ரொம்பவுமே இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்தது நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பரே நம்மளை விட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எப்படா பிளாக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்துடுச்சு. எலினால தாங்க. பெங்களூர்னாவே உங்களுக்கு எலி ப்ராப்ளம். நாங்கள் இருந்த ஏரியாவில் எல்லாமே எலி ப்ராப்ளம் அதிகம். அதுவும் இப்போ நம்ம இருக்கிறது எப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் கார்னருக்கு முன்னால் ஒரு காலி இடம், அதுக்கப்புறம் நம்ம வீடு தான். பார்த்திங்கன்னா இந்த 3 லைன் ஜாயிண்ட் ஆகிற இடம். அது எல்லாருமே நைட்டு அங்கே தான் குப்பை போடுவாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ப்ராப்ளம் ஆனும்போது எல்லோரும் என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா, புகையில வைங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஊரில் எல்லாம் அப்பா அப்போ இருந்தார். அப்போ அப்பா சொன்னார் புகையில வைங்கன்னு கேட்டு சொன்னார். சரின்ட்டு புகையில வச்சோம். ஆனால் இது நம்ம வண்டி உள்ளுக்குள்ளேயே கேட்குள்ளேயே நிறுத்திட்டுருக்கேங்கேட்டி இப்போ மற்றவங்கன்னா மூமெண்ட் இருக்கும். நம்மளது நம்ம எப்போ பிளாக் எடுப்போம்னா ஊருக்கு போகும்போது மட்டும்தான் எடுப்போம். மற்ற சமயம் அது பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்கோம். இல்லைனாலும் ஏதோ ஒன்று, இப்போ ஸ்கூலில் ஏதோ ஒன்று கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அது எப்போது தான் ஆஃபன் எடுக்கிறது கிடையாது, எப்போது எடுப்போம். அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அந்த மாதிரி அப்போ எங்கேயாவது போகிறது வர்றது அந்த மாதிரி எடுப்போம். மேக்ஸிமம் ஸ்டாண்டிங்லேயே இருக்குங்கேட்டி ரொம்ப அது எலின்னுது சௌரியமாக போச்சு. வெளியே ரோட்லேயும் கூட வண்டியெலாம் இருக்குது. அவங்க லாஸ்ட் டைம் விட்டம்போது அவங்க கூட என்ன இந்த ஃபுட்டு பாய்சன் கூட சொன்னாங்க. அதுவும் கூட நம்ம ஃபுட்டோடு சேர்த்து வச்சு பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் தெரிஞ்சிருச்சு, அதை டச் பண்ணாமல் போகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா, சவுண்ட் டிடெக்டர் வைங்க அப்படின்னாங்க. சரின்னு வச்சோம். அது ஓகே, எஃபெக்டிவாக இருக்கும்னு எல்லாருமே 100% சொன்னாங்க. சரின்னு வச்சோம். நாம் வாங்கினது ஆன்லைன் ப்ராடக்டாக என்னன்னு தெரில. அது அந்தளவு இல்லையா என்னன்னு தெரில. நாங்கள் அதை நம்பி தான் விட்டுட்டோம் அசால்ட்டாக. பார்த்தா கடைசியில் 5 எலி பக்கம் இருந்தது அப்படின்னாங்க. அதனால தான் வண்டி ஸ்டார்ட்டும் கூட ஆகலை. எப்பயும் அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தடவை ஓட்டம் கூட முடியல. அப்பப்போ ஏதோ ஒன்று மைனர் ப்ராப்ளம் தான் ஆகும் ஃபஸ்ட்டெல்லாம். இந்த தடவை வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் பார்த்தா அது அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ட்டு, சரி என்னடா பண்ணுறது. இப்போ திருப்பி நம்ம பிளாக்கி வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வரதுக்குள்ளே ஐடியா பண்ணலான்னு தான் நம்ம பிளாக்கிக்கு ஒரு வீடே கட்டிட்டோம். ஆமாங்க, நம்ம பில்டிங்க்கு ஆக்சுவலாக ரெயிலிங்ஸ் பண்ண அண்ணா தான். சரி அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணலான்னும் போது, இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேட்டையும் சைட்லேயும் இந்த இது மாதிரி வச்சிடலாம், தடுப்பு மாதிரி வச்சிட்டோம்னா, சின்ன கேட்டுக்கும் வச்சிட்டோம். ஆக்சுவலாக வச்சிடலாம். ஆக்சுவலாக போன மாதமே வைக்கலான்னு பார்த்தோம். சப்போஸ் நிறுத்துறதுக்கு இடம் பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வைக்கல. அப்புறம் பார்த்தா யோசித்தோம். இதே சிசிடிவியில் பார்க்கும் போதே எலி பார்த்துட்டு போகிறது பார்த்தோம். சரி ஒரு நாள் நின்னும் அது திரும்பி வந்துருச்சு, ஏறிடுச்சுன்னா நமக்கு தெரியாது, எந்த கேப்பில் எப்போ ஏறும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு சரி செஞ்சிடலான்ட்டு செஞ்சு வச்சிட்டோம் வரக்கு முன்னாலேயே. அப்புறம் வண்டி வந்தோடனே கரெக்டாகவே நல்லா செட் ஆச்சு. ஹாப்பியாக ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு.
சரின்னு பிளாக்கியோட போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். வந்து அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபார்மாலிட்டிஸு எப்பயும் இந்த மாதிரி பண்ணதில்லை இது வரைக்கும். இது ரொம்ப 2 monthsக்கு மேலே கேட்டி தேங்காயில் கற்பூரம்லாம் வச்சு பிளாக்கிக்கு சுற்றி போட்டாச்சு. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு இப்போ தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 monthஸாக ஒரு ஃபேமிலி மெம்பர் வீட்டில் கூட இல்லாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுவும் அப்பாவோடது கடைசி அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் இதில் தான் பிளாக்கியில் தான் கொண்டு போனோம். அதனால ரொம்பவுமே ஒரு இதாக இருந்தது. எப்படியோ வந்துருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பை ஃப்ரெண்ட்ஸ்.